அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலாம் வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஜோன்ல வந்து ட்ரேட் பண்றது எப்படின்னு போட்டிருந்தோம். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இல்ல, இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பத்தி நம்ம பேச போறோம். இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஜோனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகேங்களா, இந்த இண்டிகேட்டரோட பேஜ் இதுதான். ஓகேங்களா, ஓப்பன் ஆனாலும் இந்த பேஜ் இப்படிதான் வரும். ஓகேங்களா, இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அந்த இண்டிகேட்டர் டெவலப் பண்ணவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இது எப்படி வேலை செய்யுது என்னங்கிற டீடைல்ஸ் எல்லாம் இதுலயே இருக்கு. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஜோனை வந்து ரியல் டைம்ல ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கு. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஃபைண்ட் ஹவ் இட்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இது எப்படி வேலை செய்யுது, ஸ்கிரிப்ட் ஃபைண்ட்ஸ் ஓகேங்களா ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் பாஸ் யூசிங் த லூப் பேக் பீரியட். ஓகேங்களா, லூப் பேக் பீரியட் மூலமா வந்து இது வந்து ஹையஸ்ட் லோவை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கோடு வரைஞ்சிருது. ஓகேங்களா, அதைத்தான் நம்ம ஆட் பண்ணது இங்க வந்துருது. ஓகேங்களா, ஆட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிங்க்கு போயிட்டு கீழே வந்து கடைசியில இங்க பாத்தீங்கன்னா ரிமூவ் ஃப்ரம் ஃபேவரட் இண்டிகேட்டர். நான் வந்து இப்போ இங்க ஆட் டு ஃபேவரட் இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்படி வரும். நீங்க ஆட் டு ஃபேவரட் இண்டிகேட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா இங்க வந்து இண்டிகேட்டர் காலம்ல ஆட் டு ஃபேவரட்ல இங்க உட்காந்துக்கும். ஓகேங்களா, கன்சல்டேஷன் ஜோன் லைவ். ஓகேங்களா, இதுதான் இந்த இண்டிகேட்டர். ஓகேங்களா, நம்ம மேனுவலா வரையறதுக்கும் இந்த இண்டிகேட்டருக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்க வந்து எலிமினேட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி ஹையர். ஓகேங்களா, ஹையர் ரேஞ்ச் இருக்கிறதெல்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, இக்னோர் பண்ணிருங்க. இப்போ ஹையர் ரேஞ்சுனா இங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் இங்க பாருங்க ஒரு 800 பாயிண்ட்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து கன்சல்டேஷன் பெரிய இதுல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு லெஸ். ஓகேங்களா, ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் கூட அக்செப்டபிள். ஓகேங்களா, எவ்வளவு நேரம் இருந்திருக்குன்னு பாருங்க, அதுவும் ரொம்ப முக்கியமானது. 17 பார்ஸ். ஓகேங்களா, 16 பார்ஸ், 16 மணி நேரம் வந்து ஒரே இடத்துல ஒரே ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ள இருந்திருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் கன்சல்டேஷன் சொல்லுவாங்க. இதை வந்து நமக்கு வரைஞ்சு கொடுத்துருது. வரைஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து வரைஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் லைக் ஒரு கோடு மட்டும் வரைஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்ப பாருங்க இங்க கரண்ட் ரியல் டைம்லயே நம்ம உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இங்கேயும் அதே மாதிரி ஒரு கோடு வரைஞ்சுக்கோங்க. சரிங்களா, கோடு வரைஞ்சிட்டீங்கன்னா இதைத்தான் நம்ம வந்து இதுல பண்ணுவோம். ஓகேங்களா, மேனுவலா பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி 30 மினிட்ஸ். ஓகேங்களா, 30 மினிட்ஸ் போய் பாருங்க. 30 மினிட்ஸ்ல ஓகேங்களா அதுவே உங்களுக்கு டிரா பண்ணிடுது. தெரியுதுங்களா, 30 மினிட்ஸ்லயே அதுவே டிரா பண்ணிடுது. ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து 1 ஹவர் நமக்கு தெரிஞ்சிட்டோம். அதுக்கு அடுத்து 15 மினிட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்க. 15 மினிட்ஸ்லயும் ஓகேங்களா நீங்க அதனால 30 மினிட்ஸ் நீங்க கன்ஃபார்மா வரைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க வரைஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அது மட்டும் தான் நீங்க பண்ண வேண்டிய ஒர்க். ஓகேங்களா, அது வரைஞ்சதுக்கு மேலேயே ஒரு கோடை போட்டுக்கோங்க. கோடை போட்டு 15 மினிட்ஸ்க்கு போயிருங்க. 15 மினிட்ஸ் போயிட்டீங்கன்னா இதுதான் இப்போ அந்த 30 மினிட்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கன்சல்டேஷன். இப்போ வந்து இதுக்கு கீழே வந்து ஓகேங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். ஒரு அதுக்கு கீழே ஓகேங்களா இப்போ பென் எடுத்துக்கோங்க. இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓகேங்களா நீங்க வந்து ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுத்து நீங்க வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நீங்க இதுல பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஈஸியா உங்களால ட்ரேட் பண்ண முடியும். இதுதான் நம்ம பழைய வீடியோலயும் நம்ம போட்டிருந்தோம். எப்படி வந்து கன்சல்டேஷன் மூன்ல ட்ரேட் பண்றது, அதை யூஸ் பண்ணி எப்படி டெய்லி ட்ரேட் பண்றதுங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பழைய வீடியோக்குள்ள நீங்க போய் பாருங்க. 2-3 வீடியோ போட்டிருப்போம். ஸோ இது வந்து 1 ஹவர் தான் பேஸ். ஓகேங்களா, ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்றீங்கன்னா நீங்க வந்து 1 ஹவர்ல செட் பண்ணிட்டு இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஜோன் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. இதே நீங்க வந்து இந்தியன் மார்க்கெட் பண்றீங்கன்னா அதே மாதிரி தான். ஓகேங்களா, இந்தியன் மார்க்கெட்டுங்கிற போது கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் SBIN. ஓகேங்களா, SBI எடுத்துக்கோ. இப்போ SBIனா நீங்க 1 ஹவர்லாம் போவானா ஒரு 15 மினிட்ஸ் போய்க்கோங்க. ஓகேங்களா, 15 மினிட்ஸ் போயிட்டு கன்சல்டேஷன் மூன் பாருங்க. இங்க பாருங்க கன்சல்டேஷன்லயே தான் இருந்திருக்கு மார்க்கெட். ஓகேங்களா, அதே மாதிரி கன்சல்டேஷன்ல இருந்தோமோ நீங்க வந்து என்ன பண்ணீங்க, லோயர் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் இருக்குன்னா அது கீழே போயிட்டு நீங்க வந்து எங்க பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வருது அதுக்கேற்ற மாதிரி 1:1 நீங்க வந்து வச்சுக்கோங்க. 1:2 வச்சாலும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா, ஃபைனலா நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறதா, எவ்வளவு நம்ம ப்ராஃபிட்ல இருக்கோமா லாஸ்ல இருக்குமா, அதுதான் நமக்கு மேட்ரு. ஸோ இப்போ வந்து இது வந்து இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு லீவுன்னு காட்டிக்கும் உங்களுக்கு இதுல டிஸ்பிளே ஆகல. ஓகேங்களா, மூமெண்ட் இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து நீங்க ஃபாரெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து இப்போ USD CAD எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ரீசெண்டா அதானே பார்த்தேங்க. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 ஹவர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு ஏற்ற மாதிரி க்ளோஸ் ஆனோன்னு நீங்க ட்ரேட் எடுக்கலாம்.
ஸோ எவ்வளவு பாயிண்ட்ஸ் வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா இதோடைய ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பார்த்துருவோம். ஓகேங்களா, இங்க பாருங்க ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்வளவு 300 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 100 பாயிண்ட் டார்கெட். இது கொஞ்சம் கூட, பட் ஆனா கண்டிப்பா பிரேக் அவுட் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா 300 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்க வேணாம். நீங்க எவ்வளவு அச்சீவ் பண்ண போறீங்க, ஓகேங்களா. இப்போ 100 பாயிண்ட்ஸ் நீங்க இது வந்து 300 பாயிண்ட் விட ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் கீழே போகும். ஓகேங்களா, பட் நீங்க 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்டாப் லாஸும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல. ஓகேங்களா, ஏதாவது கேண்டில் இருக்கும், அந்த கேண்டிலுக்கு அந்த மாதிரி 50 மினிட்ஸ் அல்லது மாதிரி பார்த்து நீங்க வச்சுக்கோங்க. ஸோ இது மூலமா நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர்ஸ் இருக்கும். எல்லா பேர்ஸ்க்குமே இது வந்து நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அப்ளை ஆயிரும். ஓகேங்களா, ஆட்டோ கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து மாதிரி வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கனையும் அந்த பக்கத்துல இருக்கும், அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோ. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரீச் ஆகும். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். எனக்கு ஏதாவது பர்சனலா சேட் பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸும் நான் வந்து டெலிகிராம் டீடைல்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன கூட கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை.